டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸை நம்ம டெக்னிக்கலாக பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மட்டும் கிடையாது, இன்றைக்கி மெஜாரிட்டி எல்லா இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாலை கொடுத்துருக்கு, எக்ஸப்ட் ஒரு இண்டெக்ஸை தவிர. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் நிஃப்டியில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 213 பாயிண்ட் ஃபால் வந்திருக்கு, ஒரு பெரிய ரெட் கேண்ட்லையும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் புக்கிங் இங்கே இருக்கக்கூடிய கேப், இங்கே ஒரு பெரிய கேப் கிரியேட் ஆச்சு. இந்த கேப்பை ஃபில் அப் பண்ணும்போது நமக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸ்டில் எனக்கு அந்த வியூ தான் இருக்குது. இப்போ வரைக்கும் என்னுடைய வியூ வந்து பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகலை. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் ஃபில் அப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே வந்துட்டாங்க, அங்கே நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கவே இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸாக இங்கே ஒரு கன்சல்டேஷனுடைய பாட்டம், அதாவது 8 ஆகஸ்ட் அந்த கேண்டலினுடைய லோயஸ்ட் பாயிண்ட் ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் இந்த பீக்கில் இருக்கும்போது நிஃப்டி மாதிரி உங்களுக்கு புல்லிஷாக இல்லை அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய 8 ஆகஸ்டினுடைய லோ ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும். ஒருவேளை அது பிரேக் ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஜோன் நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு கேப் எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் இதே மாதிரி நம்மளுக்கு நிஃப்டியில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அந்த கேப் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு அப்மூவ் போகல. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அப்மூவ் போகாமல் ஒரு சைட்வேஸே போயிட்டு அங்கேருந்து ஒரு இறக்கம் வரும்போது ஒரு பெரிய ஃபாலில் அந்த கேப் வந்து ரீச் ஆகலை. பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் கிரியேட் ஆன இடம் வந்து 24,635 அப்படிங்கிற இடத்துல அந்த கேப் கிரியேட் ஆகிருக்கு. எங்கேருந்து வந்து ஃபால் ஆக ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,153. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 24,615 வச்சுக்கலாம். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா 25,115 வச்சுக்கலாம். அப்போ ஒரு 500 பாயிண்ட் அப்படிங்கிற லெவலில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்மூவ் கொடுத்துருச்சு. அந்த 500 பாயிண்ட் அப்மூவ் அப்படிங்கிறது வந்து திரும்ப அந்த இடத்துக்கிட்ட ரீச் பண்ணும்போது அது 500 பாயிண்ட் ஃபாலில் தான் அங்கே ரீச் பண்ணும். அப்போ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. நிஃப்டியினுடைய வேல்யூ வச்சு நம்மளுக்கு அந்த 500 அப்படிங்கிறது ஒரு பெரிய வேல்யூ. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய வேல்யூவாக இல்லை அப்படிங்கிறனால தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது தான், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அது சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் அது ஒர்க் அவுட் ஆகாதது கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபெயில் ஆன மாதிரி தான் இருக்குது. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய 8 ஆகஸ்டினுடைய லோ தான் நம்ம சப்போர்ட்டாக எதிர்பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த ஜோனுடைய டாப், ஒருவேளை இந்த ஜோனுடைய பாட்டம் மட்டும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த கட்டமாக ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு லாங் சேனல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த லாங் சேனலில் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கணக்குப்படி பார்க்கும்போது என்னுடைய ஆப்போசைடை ரீச் பண்ணணும். அது நம்மளுக்கு எப்போ கன்ஃபார்ம் ஆகணும், இந்த ஜோனுடைய பாட்டம் பிரேக் ஆனா அப்படிங்கிறத மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த ஜோனுடைய பாட்டம் அப்படிங்கும்போது அதுக்கு கீழே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 மே 2025 அந்த வாரத்துக்கான கேண்டலுடைய லோ இருக்குது. அந்த லோவை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியலான பாயிண்டாக எடுத்துக்கணும். அது பிரேக் ஆகும்போது தான் உங்களுக்கு அடுத்த கட்ட ஃபால் அப்படிங்கிறது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எல்லாமே நம்மளுக்கு நடக்காதுன்னு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு மேஜரான நெகட்டிவ் நியூஸஸ் எதுவும் இல்லை. பட் அது பிரேக் ஆகிட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸஸ் மேபி வரலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அது முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி கூட உங்களுக்கு அடுத்த கட்ட ஃபாலை இண்டிகேட் பண்ணலாம் இந்த ஒரு லெவலில் பிரேக் பண்ணும்போது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில். இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் நம்மளால இது எக்ஸாக்ட் சப்போர்ட்னு சொல்ல முடியாது. பட் இந்த இடத்துல ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அங்கிருந்து கூட பவுன்ஸ் பேக் வரலாம். நல்ல ஒரு ஃபாலில் தான் நம்மளுக்கு கரண்டாக ஐடி இண்டெக்ஸ் இருக்குது. ஒருவேளை இந்த ஜோன் ரீச் பண்ணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அட்ராக்டிவ் லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஸ்டில் இருக்க தான் செய்யுது. அடுத்ததாக எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஸ்டன்ட் லைனில் ரீச் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸாக 2 நாட்கள் நல்ல ஒரு ஃபால். இனி அடுத்த கட்டமாக இந்த ஃபால் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட்லைனை ரீச் பண்ணால் ஒரு சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து அது ஒருவேளை பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த செகண்ட் ட்ரெண்ட் லைனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு நியர்லி இந்த 2 ட்ரெண்ட் லைனில் ஏதாவது ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது. ரிவர்சல் பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னா நல்ல ஒரு அப்மூவ் மேபி வரலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் தான். அடுத்ததாக இன்றைக்கி பாசிட்டிவாக போன இண்டெக்ஸ்னு பார்க்கும்போது ஃபார்மா. ஸோ எல்லாருமே ஏறிட்டு இருக்கும்போது இவங்க இறங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஏறிட்டு இருக்கு, மற்ற எல்லாமே இறங்கிட்டு இருக்கு. ஸோ ஃபார்மாவில் இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கையும் நான் கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதனுடைய வீடியோ பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாவில் ஒரு 87 பாயிண்ட் நல்ல ஒரு அப்மூவ் போயிருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை ஒரு ரெஸ்டன்ட் பாயிண்டாக நம்மளால் எடுத்துக்க முடியும். அந்த ரெஸ்டன்ட் லைன் ரீச் ஆகி அது பிரேக் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மூவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்டஸ்ட் கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி நம்மளுக்கு தெரியலாம். பட் இருந்தாலும் இந்த லைனுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்மளுக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 50. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கன்சல்டேஷன் ஒன்று மார்க் பண்ணியிருந்தோம். அந்த கன்சல்டேஷனுடைய லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய டாப்பாக சப்போர்ட் எடுக்கணும்னு எதிர்பார்த்தோம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெஸ்பெக்ட் ஆகலை. மேபி இந்த கன்சல்டேஷன் நம்மளுக்கு இனி ரிமூவ் பண்ணிடலான்னு கூட நான் நினைக்கிறேன். இந்த கேப் ஃபில்லப் பண்ணி அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா இந்த கன்சல்டேஷன் அப்படியே இருக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கன்சல்டேஷனுடைய ஒர்க் நம்ம கிட்டத்தட்ட முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ அதனுடைய லெவல் வந்து
இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த கேப் நம்மளுக்கு ஃபில் அப் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது பார்க்குறது மட்டும்தான். அடுத்ததா நெக்ஸ்ட் நிஃப்டி 500. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த கன்சல்டேஷனுடைய டாப்பை எக்ஸாக்டாக ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அது இந்த இடத்துல ஹோல்ட் ஆகி நின்றுருக்கு. அதனால இது ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற தாட்டுக்குள்ளே நம்ம வரலாம். இனி அது பிரேக் ஆகல. அதனால இந்த இடத்துல கன்சல்டேஷன் கிளியராக ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் அதுக்கு உள்ள வந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேப் அப் ஆயிருக்கு இல்லைங்களா, அந்த கேப் அப்பை நம்ம ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம். பட் இதில் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கேப் அப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேப் அப் கிடையாது. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்தது ஒரு இம்பார்ட்டன்டான கேப் அப். பட் பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய ஃபால், பெரிய ரைஸ் வரல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் நம்மளுக்கு இன்னைக்கு மேஜராக சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகல. பட் நிஃப்டியில் அந்த மாதிரி நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்த மாதிரி நடக்க போகுதுன்ட்டு. அதே மாதிரி இங்கேயும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சரி, நம்மளுக்கு அந்த கேப் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும். அது கிட்டத்தட்ட இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் கிட்ட தான் இருக்குது. அப்போது அது நம்மளுக்கு 2 இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை இண்டிகேட் பண்ணுறதுனால அந்த இடம் ஒரு மேஜரான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிவர்சல் சைனை நிஃப்டியும் சென்செக்ஸும் பதிவு பண்ணியிருக்கு. நல்ல ஒரு ரிவர்சல் சைன் அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு அப்மூவ் போனதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ரிவர்சல் சைனாக கூட நம்மளுக்கு இன்றைக்கி பதிவாயிருக்கு. அடுத்ததாக மிட் கேப் ஒரு பெரிய ஃபாலோ இன்னைக்கு கொடுக்கல. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டிங் பிரேக் அவுட் நடந்திருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்த கட்டமாக நல்ல ஒரு மூவ் கிடச்சிட்டு இருக்கு. ஈவன் நம்மளுக்கு நேத்தையினுடைய லோ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் ஆகாமல் தான் இருக்கு. பட் மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆகும்போது இதுலேயும் நம்மளுக்கு ஃபால் மேபி வரலாம். இங்கே இருக்கக்கூடிய கேப் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேப் கிடையாது. அதனால இதை நம்ம சப்போர்ட்டை எதிர்பார்க்க முடியாது. ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை தான் நம்ம சப்போர்ட்டை எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ கலர் லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு ஏப்ரல் 2025 மே 2025 பீரியட்ல ரெசிஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆன ஒரு லெவல் தான். அந்த லெவல் நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. பட் அது ரொம்ப தள்ளி இருக்குது கரண்ட் சுச்சுவேஷனில். இப்போ நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட்டுக்கும் சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீனில் தான் ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது, இண்டெக்ஸ் ப்ரைஸ் இருக்கிறதுனால நம்மளால இதனுடைய டைரக்ஷன்ஸை கரண்ட் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி சொல்லும்போது நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்கான ஒரு மூவத்தை நம்ம எதிர்பார்க்க முடியுமே தவிர வேறு எதுவும் இன்பிட்வீன் சப்போர்ட்ஸை இண்டிகேட் பண்ண முடியாது. அடுத்ததாக ஸ்மால் கேப் நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் லைன் பக்கம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. இந்த லைனை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த ரெட் லைன் ஒரு சப்போர்ட்டாக திரும்பவும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ். இங்கே அந்த கான்சல்டேஷனுடைய டாப் எக்ஸாக்டாக ரீச் ஆகல. பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோல்ட் ஆயிருக்கு. இது நம்மளுக்கு ஒரு ரீடெஸ்டிங்கான ஒரு ஃபாலாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸ் நம்ம மார்க் பண்ண அந்த க்ரீன் லைனை பிரேக் பண்ண முடியாமல் ஸ்டில் நம்மளுக்கு ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்குது. அதனுடைய லைனை டச் பண்ணி ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. அது பிரேக் அவுட் ஆகட்டும், அடுத்த மூவ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க் பண்ண சேனலுடைய சென்டர் லைன் திரும்பவும் 2 நாட்களாக சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேனுடைய லோ, அதாவது 20th ஆகஸ்ட் அதனுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் அடுத்த கட்டமாக இந்த ப்ளூ கலர் லைன் வரைக்கும் நம்ம ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம். அது பிரேக் ஆனால் தான் இந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஃபால் வரும். பட் கரண்ட் சுச்சுவேஷனை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த சப்போர்ட்டை டச் பண்ணி நிற்கக்கூடிய கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கேண்டில் இருக்கிறதுனால மேபி அது பிரேக் கூட ஆகலாம். சப்போர்ட் இருந்து பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்ததாக S&P 500 சேம் அதே வியூ தான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணது ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும். இப்போ வரைக்கும் அதுவே ரீச் ஆகல. ஸோ அது ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை பிரேக் ஆனாலும் இந்த ஹரிசாண்டல் லெவலில் நம்ம ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்த்துக்கலாம். அடுத்ததாக கோல்டு. ஸோ கோல்டு சைட்வேஸ் தான், கிளியர் சைட்வேஸில் போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய மூவ் அப்படிங்கிறது டாலர்ஸில் இப்போ வரைக்கும் நடக்கல. பட் இந்தியன் ருபீஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மூவ் வந்திருக்கும். அடுத்ததாக சில்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க் பண்ண அந்த 2 ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் திரும்பவும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பட் நம்ம இந்த டபுள் டாப்புக்கான ஒரு நெக் பாயிண்டாக எதிர்பார்த்து இந்த லெவலை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி நேற்றுக்கு உள்ளே வந்துட்டாங்க. அதனால இது வந்து மேபி டபுள் டாப்பாக மார்க்கெட் எடுத்துக்குமான்னு சொல்ல முடியாது. பட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சா மட்டும் தான் ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்க முடியும். இல்லை எப்போ வேணாலும் நமக்கு அதை டச் பண்ணிட்டு திரும்ப கூட ஃபாலோ ஆகலாம். அடுத்ததாக க்ரூட் வந்து திரும்பவும் அந்த ப்ரீவியஸ் கன்சல்ட் இந்த ஷார்டஸ்ட் கன்சல்டேஷனுக்குள்ளே போயிருச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படி போயிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் மேலே ஒரு லெவல் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு லைன் இந்த இடத்துல தெரியும். அந்த லெவலினுடைய ரெசிஸ்டன்ட், அதாவது ப்ரீவியஸாக ஒர்க் அவுட் ஆகிருந்த சப்போர்ட்டை தான் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இந்த இடத்துல நம்ம இது நீ பிரேக் ஆகிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஆகஸ்ட்னுடைய ஹையை தான் நான் வந்து ஒரு பிரேக் அவுட் லெவலில் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனுடைய ஹை இப்போ வரைக்கும் பிரேக் ஆகல. ஸோ ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீடெஸ்டிங்காக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ மட்டும் தான். அதை வேஸ்ட் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.